கிரிக்ஸ் வியூவர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஐபிஎல் 2025ஓட ஆக்ஷன் வர்ற 24-25 நடக்க போகுது. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1574 பிளேயர்ஸ் வந்து அண்டர் த ஹேமர் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஜெடா அப்படிங்கிற இடத்துல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடக்க போகுது. ஓகே, ஸோ இப்போ என்ன மேட்ரு அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 23 இந்தியன் பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 கோடி ரூபா பிராக்கெட்ல வந்து தங்களோட பேரை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அந்த 23 பிளேயர்ஸ் யார் யாரு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பேச போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சில பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஐபிஎல்ல போன வாட்டி கேப்டனாக இருந்த லைக் ஒரு ரிஷப் பண்ட், கேஎல் ராகுல், ஸ்ரேயஸ் ஐயர் மாதிரி பிளேயர்ஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 கோடி ரூபாய் கேட்டகரியில தான் வந்து பார்த்தீங்கன்னா தங்களோட பேரை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ டோட்டலாக எந்தெந்த இந்தியன் பிளேயர்ஸ் வந்து அந்த 2 கோடி அப்படிங்கிற பேஸ் பிரைஸ்ல வர்றாங்க அப்படின்னா, கலீல் அகமது, ரவிச்சந்திரன் அஸ்வின், யுஸ்வேந்திர சகால், தீபக் சகர், வெங்கடேஷ் ஐயர், ஸ்ரேயஸ் ஐயர், ஆவேஷ் கான், இஷான் கிஷன், முகேஷ் குமார், புவனேஸ்வர் குமார், பிரசித் கிருஷ்ணா, நட்வராஜன், குருணால் பாண்டியா, ஹர்ஷல் பட்டேல், அர்ஷதீப் சிங், வாஷிங்டன் சுந்தர், ஷர்துல் தக்கூர், முகமது சிராஜ், உமேஷ் யாதவ், தேவ்தத் படிக்கல், ரிஷப் பந்தன், கேஎல் ராகுல், முகமது சமி, இவங்கள தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 கோடி ரூபா பேஸ் ப்ரைஸில் வராங்க. எஸ், இதில் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே சோல்டு ஆயிடுவாங்க. அன்சோல்டு ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை. மேபி பிரசித் கிருஷ்ணா ஃபார் இன்ஜூரி கன்சர்ன், அதனால மட்டும், ஏன்னா பெருசாக அவர் கிரிக்கெட் ஆடுறது இல்லை இன்ஜூரி கன்சர்னால, மேபி அவர் அன்சோல்டு ஆக மாட்டார், ஏதாவது டீம் எடுத்து வைப்பாங்க. முகமது சமியும் அந்த இன்ஜூரி கன்சர்ன், பட் அவர் ரெடி ஆயிடுவாருன்னு நினைக்கிறேன். ஓகே, மற்றபடி எல்லாருமே நல்ல விலைக்கு போவாங்க. இதில் வாட்ச் அவுட் பிளேயர்ஸ் அப்படின்னு வைங்களேன், எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்க. இஷான் கிஷன், ரிஷப் பண்ட், ஸ்ரேயஸ் ஐயர், கேஎல் ராகுல், நம்ம நட்டு இருக்காரு, வாஷி இருக்காரு, லைம் லைட்ல இருந்துகிட்டு இருக்காரு அவரு, லைக் தேவ்தத் படிக்கல், அவர் ஒரு இம்பார்ட்டண்டான பிளேயராக இருப்பார். இது மாதிரி நிறைய பிளேயர் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்தியன் பேட்டர்ஸாக இதில் வந்து ஸ்ரேயஸ் ஐயரும் தேவ்தத் படிக்கலும் இருக்காங்க. இந்தியன் ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் வெங்கி ஐயர், குருணால் பாண்டியா, வாஷிங்டன் சுந்தர், ஷர்துல் தக்கூர், அஸ்வின் இருக்காங்க. விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் வந்து ரிஷப் பண்ட், கேஎல் ராகுல், இஷான் கிஷன் இருக்காங்க. பவுலிங்கில் தான் நிறைய பேர் இருக்காங்க. கலீல் அகமது, சஹால், தீபக் சகர், ஆவேஷ் கான், முகேஷ் குமார், அதுக்கப்புறம் புவி இருக்காரு, பிரசித் கிருஷ்ணா, நட்டு, உமேஷ் யாதவ், ஹர்ஷல் பட்டேல், முகமது சிராஜ், அர்ஷதீப் சிங், முகமது சமி, இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2 crore பேஸ் பிரைஸில் இருக்கிற பிளேயர்ஸ். இதை தாண்டி ஃபாரின் பிளேயர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. அதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பேசலாம். எஸ், ஐபிஎல் பொதுவாகவே ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு ஈவெண்ட் அண்ட் ரொம்ப பயங்கரமான ஒரு எப்படி சொல்கிறது, இந்த மேக்னம் ஓபஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட் அப்படின்னே சொல்லலாம். எஸ், இதில் இந்த வாட்டி நிறையா ஸ்டார் ஸ்டக்குடு பிளேயர்ஸ் ஐபிஎல் ஆக்ஷனுக்குள்ளே வர்றது இன்னும் அதை பயங்கரமாக எலிவேட் பண்ண போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பொதுவாகவே ஸ்டார் பிளேயர்ஸ் ஐபிஎல் ஆக்ஷனுக்குள்ளே வந்தாலே அது ரொம்ப நல்லா இருக்குங்க. என்றைக்குமே அப்படி தான் நடக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஈவெண்ட்டுக்கும் சரி, பார்க்குற நமக்கும் சரி, ஒரு பயங்கரமான என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைப்பேன் எப்போவுமே. இந்த வாட்டி அப்படி தான் இருக்க போகுது. ஹோப்ஃபுல்லி எல்லாருமே நல்லா அவங்களுக்கு பிடிச்ச இல்லை அவங்களுக்கு தேவைப்படுற டீமுக்கு போயிட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பட் பல பேரை கோடீஸ்வரனாக ஆக்க போகிற ஈவெண்ட் 24-25 நடக்க போகுது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி. அண்ட் நிறைய பேர் 24 சண்டே, 25 மண்டேக்கு இப்போவே லீவ் வாங்கி வச்சுருங்க. நான் வாங்க போகிறேன். தொடர்ந்து வீடியோஸ் போடணும், நம்மளும் உட்காந்து ஆக்ஷன் பார்க்கணும்ல. ஸோ வெயிட் பண்ணுவோம், என்ஜாய் பண்ணுவோம். வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட் வந்து சந்திக்கிறேன். அண்டர் தன் பாய் ஃப்ரம் திஸ் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே.